ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கு ஐயா. ஐயா அந்த பரிகார வகுப்பு கண்டிப்பாங்க. அது சொல்லியிருந்தீங்க. நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எங்க கமெண்ட் நிச்சயமா. செக்ஷன் ஃபுல்லா நிரம்பிருச்சு. கண்டிப்பாங்க ஐயா. எல்லாருமே இன்னைக்கு ஜாதகம் பார்க்குறவங்க நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா கண்டிப்பா. அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பா என்னுடைய ஆய்வு ஏதாவது ஒரு ரூபத்துல யாருக்காவது ஒரு ரெமெடி கிடைச்சு அவங்க பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றாங்க அப்படின்னா முதலில் சந்தோஷப்படுகின்ற நபர் நான் தான். கண்டிப்பா. அதனால தான் எல்லா சேனல்லையுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓப்பன் டாக்கா இந்த இடம் இப்படி பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுறோம். நீங்கள் நம்மக்கிட்ட வந்தால் தான் பரிகாரம்னு இல்லை. அப்படிப்பட்ட என்னுடைய 16 ஆண்டு கால அனுபவத்தையும் பல ஆயிரம் ஜாதகங்கள் பார்த்த அனுபவத்தையும் தொகுத்து மக்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பரிகார சூட்சும முறைகளை நம்ம வகுப்பாக எடுக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் இது பயன்படணும்னு சொல்லி குறிப்பாக தொழில்முறை ஜோதிடர்கள், அருள்வாக்கு சொல்கிறவங்க, குடும்ப பெண்கள், அதுக்கப்புறம் பொதுவாகவே ஜோதிட ஆர்வலர்கள், ஆண் பெண் இருபாலரும் ஜோதிடத்தை நேசிக்கிறேன், ரசிக்கிறேன், நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகார வகுப்பு சூப்பராக வேலை செய்யும், நல்லபடியாக வேலை செய்யும். இந்த பரிகாரத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா எந்த கோயில், என்ன பிரச்சனை, எந்த மாதிரி நம்ம அதை அணுகணும், எப்படி தீர்க்கறதுக்கு வழிமுறைகளை சொல்லணும், என்ன மாதிரியான தானியங்கள், என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான ஆலய பரிகாரங்கள், இவங்கெல்லாம் இந்த பரிகார கோயில்களை கேள்விப்படாத இடங்களாக நிறைய இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் டைரக்டாக விசிட் பண்ண இடம். உங்களுக்கே தெரியும் எத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாங்க. எல்லா கிளைண்ட்டுகளுக்கும் கொடுக்கணும். கொடுத்து அந்த கோவில், ஆலயங்கள், பரிகார முறைகள், தோஷம், சாபம், கோபம், குலதெய்வ சாப கோபம், முன்னோர்கள் சாப கோபம், பெண் சாபம், பிராமண சாபம், கோ சாபம், இடதோஷம், எவ்வளவு இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லாம மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. இதுக்கான எங்க போனா எப்படி நம்ம தீர்வு தேடிக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு அற்புதமான வகுப்பு ஆன்லைன் ஜூம்ல பண்றோம். கண்டிப்பாங்க. உலக நாடுகள் எங்கிருந்தாலும் படிச்சுக்கலாம். அதே போல 5 நாள் வகுப்பு 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 7:30 வரைக்கும் தொடர்ந்து 5 நாள். தேவைப்பட்ட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். சூப்பர். அழகா கத்துக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா எல்லோரையும் நான் இந்த வகுப்புல சந்திக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு அவங்க செஞ்சு. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம நார்மலா இப்போ ஒரு ராசி மட்டும் தான் எனக்கு தெரியுங்க, 12 ராசி மட்டும் தெரியும், இந்த பேசிக் அறிவு மட்டும் தான் எனக்கு இருக்கு, இதை கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கறப்ப என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நம்ம அடிப்படை ஜோதிடமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். கிட்டத்தட்ட 3 பேட்ச் முடிச்சிட்டோம். 4வது பேட்ச் நம்ம எடுக்க இருக்கிறோம். அதுவும் இனி ஒரு மாசத்துல அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அடிப்படை ஜோதிட வகுப்பும் அதுவும் கத்துக்கிட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஜோதிடம் கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்கு. நிறைய பேர் அதுவும் ஐடியில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி கத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் பிரமாதம். இப்பதான் ஒரு பேட்ச் போன வாரம் தான் முடிஞ்சது, ஞாயிற்றுக்கிழமை. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்கள் படிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு திருப்தி, அவ்வளவு அற்புதமா நடத்தி கொடுத்தோம். அது கடைசியா போகும்போது ஒரு ஜாதகத்தை கொடுத்த பலன் பக்காவா சொன்னாங்க எல்லாரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. ஒன்றும் தெரியாம வந்தாங்க, இங்கிருந்து போகும்போது அடிப்படையை கத்துக்கிட்டாங்க, பலன் சொல்றாங்க, பரிகாரம் சொல்றாங்க, இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எடுக்கிறது எல்லாமே சர்க்யூட் தானே? ஆமாங்க. அங்க தொட்ட இங்க அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி அது என்னன்னா எளிமையா நீங்க சொல்லிடுறீங்க. ஆமா, மக்கள்கிட்ட அப்படியே சொல்றேன். நிறைய பேர் ஜோதிடர் சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க, ஆனா ஓப்பனா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப போட்டிருக்கீங்க. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளர்க. பக்தியும் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, எங்களோட ஜோதிட ஆசான் அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்க. உங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றிகள் வாழ்க வளர்க. நன்றிகள் ஐயா, உங்க ஆசீர்வாதம் தாங்க எப்பவும் உண்டுங்க ஐயா. கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா சனியை பத்தி, குருவை பத்தி, ராகு பத்தி எடுத்துட்டோம். சுக்கிரனை பத்தி இந்த எபிசோட்ல பாத்திரலாங்க ஐயா. 100% பேசுறோம். கண்டிப்பா பேசுறோம். உங்களோட புரிதல்ல சுக்கிரனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. பக்தி யுகம் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு
9 கிரகங்களுடைய பங்களிப்பும் மிக மிக முக்கியம். இதில் ஒவ்வொரு கிரகத்தோட பங்களிப்பும் ரொம்ப யுனிக்காக வேலை செய்யும். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறவர் யாருன்னா, நம்ம இந்த பிறவியில் வீடு, காரு, ஆண்களாக இருந்தால் மனைவி, சொகுசு வாழ்க்கை, பெண்களாக இருந்தாலும் அழகு, சேலை, சொகுசு வாழ்க்கை, நகை, துணிமணி, இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு திளைத்த ஆடம்பரமான ஒரு பளிச்சுன்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் நிறைய வேணும். பொருளாதாரத்துக்கும் பணத்துக்கும் அதிகாரம் கொண்டவர் சுக்கிரன். குரு பெரிய பணங்களுக்கு அதிகாரம் கொண்டவர். சுக்கிரன் அன்றாடம் நம்ம புழங்கக்கூடிய வீட்டில் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருளாதாரத்திற்கு சுக்கிரன் மிக மிக முக்கிய காரணம். இந்த கம்பெனிகளில் சொல்லுவாங்க இல்லையா, பெட்டி கேஸ், ஒரு 10,000 20,000 50,000 1 லட்சம், இதெல்லாம் சுக்கிரனுடைய ஆளுமை. பல்கா 5 கோடி 10 கோடி 100 கோடினா குரு. அப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே காலச்சக்கரனுக்கு 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, பொதுவாக கலத்திரகாரகன். ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கையை தீர்மானிப்பவர் சுக்கிரன். சூரியனும் சந்திரனும் 2 கண்கள். அந்த கண்களிலிருந்து நம்ம பார்க்கின்ற பார்வை வெளிச்சம் இருக்குல்ல, பார்வையினுடைய தூர அளவு, அதுதான் சுக்கிரன். அப்ப சுக்கிரன் கெட்டு போனாலே பார்வையினுடைய தூர அளவு கெடும். கிட்ட பார்வை, தூர பார்வை, இதெல்லாம் சுக்கிரன். அதே போல ஒற்றை கண்ணன்னு சொல்லுவாங்க சுக்கிரனை. ஒரு கண்ணு தான் இருக்கும், ஒரு கண்ணு இருக்காது. புராணங்கள் அப்படிதான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்ப சுக்கிரன் ஒற்றை கண்ணன்னா என்னன்னா, அதனாலதான் சுக்கிர திசை வந்தா, காசு வந்தா கண்ணு முன் தெரியாம ஆடுறான் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் சுக்கிரனுடைய வார்த்தை. இனிப்புக்கு காரகர், தித்திப்புக்கு காரகர். எப்படி? இனிப்பு, தித்திப்பு. இனிப்புங்கிறது சாப்பிடலாம், தித்திப்புங்கிறது திகட்டிடும். இது ரெண்டுக்குமே யாரு காரகர்னா சுக்கிரன். சுக்கிரன் தான் காசு குணத்துக்கு காரகர், இனிப்புக்கும் காரகர். அப்ப காசு வந்தா சுகர் வரும், பணக்கார வியாதின்னு பேரு. ஆமா ஐயா, சுகருக்கு ஆல்ரெடி பேர் வச்சிட்டாங்கல்ல. அப்ப சுக்கிரன் தான் சுகருக்கான காரக கிரகம். இனிப்புக்கும் அவர் தான், பணத்துக்கு அவர் தான். பணம் யாருக்கிட்ட இருக்கோ 90% பேருக்கு அது வந்துடுது. ஒரு 10% பேர் ஏதோ ஒரு ஆரோக்கியத்தில் தப்பிச்சிடுறாங்க. அப்படிங்கிறது ஒரு ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள். அப்படின்னா சுக்கிரன் நம்ம உடம்புல உள்ள சுரக்கிற இன்சுலினுக்கு காரகர் சுக்கிரன் தான். பார்வையினுடைய டிஸ்டன்ஸை குறிக்கிற ஒரு சுக்கிரன் தான். குழந்தை உருவாகுவதற்கு ஹார்மோன்ஸு, பெண்களுடைய ஹார்மோன்ஸுக்கு சுக்கிரன். இந்த தைராய்டு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் சுக்கிரன் தான் காரணம். நல்லா இல்லைன்னா சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா தைராய்டு வரும். ஆண்களுடைய விந்து தன்மை, ஒரு குழந்தை உருவாவதற்கு அது ஸ்பம், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு சுக்கிரன் தான் காரணம். இப்படி சுக்கிரனுடைய பங்களிப்பு அலாதி. நீங்க சொகுசு வீடு, சொகுசு வாகனம், வெள்ளை நிறம், பால், உணவுப் பொருட்கள், பால்கோவா, ஃபுட்டு, பணம், சுத்தமாக வச்சிருக்கிற எல்லா பொருள்களும் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் இல்லைன்னா நம்ம இந்த பிறவியில கடந்து போறது கொஞ்சம் கஷ்டம்ங்கிறது புரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளை ஒருத்தரை ஒரு அதாவது குரு குழந்தை, அதை உருவாக்கி வளர்ச்சி பண்றது சூரியன். குழந்தை உருவாகிறதுக்கான பேஸ் தான் சுக்கிரன். எப்படி பாருங்க, இப்படி சுக்கிரனோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா அலாதி, கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை. அப்போ சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரன் கெட்டு போயிருந்தா லேட்டாக பேசினவங்க, கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க, திக்கி பேசுகிறவங்க, பல் பிரச்சனை இருக்கிறவங்க, பணம் கொடுத்து ஏமாந்தவங்க, பணத்தினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருப்பாங்க சுக்கிரன் கெட்டு போனா. சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா, ஆண்களாக இருந்தால் மனைவி வந்ததுக்கப்புறம் வீடு, இடம், நிலம், வாகனம், சொத்து, சுகம் எல்லாம் கிடைக்கும். சுக்கிரனோட நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது பூரம், பூராடம், பரணி, இதெல்லாம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனோட வீடுகள் ரிஷபம், துலாம், சுக்கிரனோட வீடுகள். அப்போ சுக்கிரனுடைய ஆளுமை இவங்கெல்லாம் இருப்பாங்க. கலர்ல வெள்ளை, தானியத்தில் வெண்மொச்சை, தானியத்தில் வெண்மொச்சை. சுக்கிரன் வெண்மொச்சை. ஃபுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு, பாயாசம். சுக்கிரன் தான் மகாலட்சுமி. அதனால தான் விருந்துக்கு போய் பாயாசம் குடிக்காமல் வரக்கூடாது. கடைசியில் பாயாசம் வைப்பாங்க. பாயாசத்தை குடிக்காமல் வர என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, பாயாசம் குடிங்க, அது மகாலட்சுமி, வச்சுட்டு வராதிங்கம்பாங்க. அதை மகாலட்சுமியே சொல்லுது. அப்போ சுக்கிரன் வலுத்து இருக்கணுங்க ஒரு ஜாதகத்தில். எந்தெந்த கிரகம் எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு பலம் பெறணும்னு ஒரு விதி இருக்கு.
அப்ப சுக்கிரன் எல்லாத்துக்கும் பலம் பெற்றாலும் ஆபத்து. இப்ப மீன லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கிரன் வலுத்துருச்சுன்னா ஆபத்து. சுக்கிரன் மகரம், கும்பம், கன்னி, துலாம், ரிஷபம் இந்த லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போன ஆபத்து. மிதுனம் இந்த லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போன ஆபத்து. இப்படி சில விதிமுறைகளை ஜோதிடத்துல நம்ம வகுக்க முடியும். முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கா சுக்கிரன்கிறவர் இதுதான். அருமையா சொன்னீங்க. இப்ப சுக்கிரன் வந்து 12 இடத்துல இருந்து என்னென்ன பலன்கள் சொல்லிடலாங்க? லக்னத்துல இருந்தா என்ன பலன்? கண்டிப்பா லக்னத்துல சுக்கிரன் இருந்தா அழகா இருப்பாங்க. எப்பவுமே குடும்பப்பற்று அவங்களுக்கு அதிகம். உள்ளூரில், உறவில், அருகில், விரைவில் தெரிந்த அறிந்த கலத்தரத்தை திருமணம் செய்வார்கள். இப்படி எல்லாம் லக்னத்தில் இருக்கிற சுக்கிரன். எப்பவுமே இவர்களுக்கு பணம் அப்படிங்கிற தீராத பற்று இருக்கும். பொருளாதாரத்தை சேமிக்கிறதுல ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இருவரும் சேர்ந்து வருமானம் செய்வாங்க. சுக்கிரனா அது ஒரு பெரிய கிஃப்ட். அம்மா வழியில பெரிய பெரிய பதவிகள் இருந்தவங்க இருப்பாங்க. அப்பாவுக்கு புத்திர தோஷம் உண்டு. சுக்கிரன் லக்னத்தில் இருந்தா தந்தையாருக்கு அவங்களுடைய அக்கா தங்கச்சி அத்தைமார்களோட உறவுகள் பகையாக இருக்கும். மூத்த சகோதரன் அப்பாவிற்கு பகையாக இருப்பார். அந்த ஜாதகத்துக்கு பெரியப்பா இருந்த பகை, கடுமையான பகை. மனைவிக்கு அல்லது கணவருக்கோ லக்னத்தில் சுக்கிரன் இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்த்ல சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும். பெரிய பெரிய போராட்டம் இருக்கும். குழந்தைங்க வந்து லக்னத்துல சுக்கிரன் இருந்தா இடம் மாறி பெரிய புகழடைவாங்க, பெரிய முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க. லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க சித்தி முறை யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் அவங்க தந்தையாருக்கும் போராட்டமா இருக்கும். சித்தி உறவு, கல்யாண வாழ்க்கை கசப்பு, அந்த பொருளாதாரத்தை இழந்த சித்திகள் இருப்பாங்க. காசு பணத்தை வெளியில கொடுத்து ஏமாந்தவங்க இருப்பாங்க. அதே போல மூத்த சகோதரமோ சகோதரியோ இருந்தா அந்த லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு முதல் சொத்து விரயம், முதல் வாகன விரயம், ஊர் மாறி இடம் மாறி புகழடைந்து வாழ்வார்கள். லக்னத்துல சுக்கிரன் எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு கட்டத்துல ஒரு கிரகத்தை நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் பேசலாம். எல்லாம் குருமார்கள் கொடுத்தது, நம்ம கண்டுபிடிச்சது இல்லை. ஏதோ கடவுள் வாராகி மகாபெரியுடைய ஆசி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா அற்புதமா சொன்னீங்க. அடுத்து 2ஆம் பாவத்தில் சுக்கிரன். 2ல பொதுவா சுக்கிரன் இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது. இவங்களுக்கு கொஞ்சம் கண் பார்வை குறைபாடு வரும். 2ல சுக்கிரன் இருக்கிறது கண் பார்வை குறைபாடு வரும். மனைவியோ அல்லது கணவனோ நல்ல வருமானம் செய்வார்கள் திருமணத்திற்கு பின். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பணத்தை வெளியில கொடுத்து ஏமாந்தவங்க இருப்பாங்க. இந்த வட்டிக்கு ஆசைப்பட்டு 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் கொடுக்குறேன்னாங்க. நிறைய எம்எல்எம் அதெல்லாம் பணம் போட்டு ஏமாந்தவங்கலாம் 2ல சுக்கிரன் இருக்கிறவங்க. இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அம்மாவோட அக்கா அண்ணன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட உறவு கசப்பா இருக்கும், இல்லை வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கும், வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் இருக்கும். கண்டிப்பா 2ல் யாருக்கு சுக்கிரன் இருக்குதோ தந்தைக்கு கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை இதெல்லாம் உண்டு. சில நேரம் தந்தைக்கு பெண்களே எதிரியா மாறிடுவாங்க. தந்தை பாருங்க மனைவியோட அவங்க அம்மா அப்பா ஒற்றுமை குறைவா இருக்கும். 2ல யாருக்கு சுக்கிரன் இருந்தாலும் ஒரு மைனஸ், பாசிட்டிவா இருக்க அப்படின்னு ஒரு கணக்கு. மூத்த சகோதர சகோதரி இருந்தால் அவங்களுக்கு சொத்துக்கள் உண்டு. அந்த சொத்துக்கள் வாங்கினதுக்கு அப்புறம் புகழ், கௌரவம், பெருமை எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. தொழிலில் போய் வேலை செஞ்சோ தொழிலில் இருந்தோ சம்பாரித்து 2-3 இடம் வாங்கினேன், கார் வாங்கினேன், வாங்கினேன்னு வாழ்வாங்க. 2ல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு காலத்திலேயாவது ஒரு பணத்தையோ பொருளாதாரத்தையோ இழந்தவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த 2ல சுக்கிரன் இருக்கும்போது நடக்கும். கொஞ்சம் 2ல சுக்கிரன் இருக்கிறது கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். 3ஆம் இடம் அதாவது முயற்சி ஸ்தானத்துல சுக்கிரன். இவங்களுக்கு வருமானம் நிலையாவே இருக்காது, போராடிக்கிட்டே இருப்பாங்க. வருமானம் ஃப்ளக்சுவேஷன், மேலே ஏற்ற இறக்கம். கண் பார்வையில் குறைபாடு, பிரச்சனை, மாத்தி மாத்தி பேசுவாங்க. இவங்க தந்தையாரே வருமானத்துக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ ஊர் மாறி இடம் மாறி வந்தவராக இருப்பார். இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் இடம் மாறி ஊர் மாறி பெரிய ஆளாயிருவார். 3ல சுக்கிரன் இருந்தா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார். 3ல சுக்கிரன் இருந்தா மனைவியோட சொத்துக்கள் இவங்களுக்கு வரும். பெண்ணா இருந்தா கணவரோட சொத்துக்களை நல்லபடியா அனுபவிப்பாங்க, வளர்ச்சி அடைவாங்க. இவங்க அம்மாவோடைய சொத்துக்கள் நிறைய வீண் விரயமாகவும் அனுபவிக்க முடியாம போகும்.
அம்மாவோட அம்மாவுக்கு உடல் பிரச்சனை வரும். 3ல சுக்கிரன். அம்மாவோட அம்மாவுக்கு உடல் பிரச்சனை, உடம்புல பிரச்சனை வரும், பெரிய போராட்டம் வரும். நல்ல பதவியில் இருப்பாங்க 3ல சுக்கிரன் இருந்தா. சொல்லிக்கிற மாதிரியான பதவிகள் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே பொது படம். புரியுது. அவங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு. கண்டிப்பா. ரொம்ப விசேஷம். மூத்த சகோதரனோ சகோதரியா இருந்தால் அவங்களுக்கு பெண் குழந்தை உண்டு. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மகாலட்சுமி கடாட்சம் வந்துடும். அவங்க பெரிய ஆளாக வந்துடுவாங்க. ரொம்ப நல்லா இருப்பாங்க. 3ல சுக்கிரன் இருக்கும்போது தந்தையாருக்கு மன வாழ்க்கையில் அதிருப்தி, பாசிட்டிவாக இல்லை. தந்தையார் வழியில் 2 கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க 3ல சுக்கிரன் இருந்தா. படிப்புக்காக 2 இடம் 3 இடம் மாறினன்னு சொல்லி படிச்சவங்க இருப்பாங்க. இந்த படிக்கும் போதே கொஞ்சம் நல்ல பேர் வாங்கி நேமோட வாழ்ந்து படிச்சவங்க இருப்பாங்க. இதெல்லாம் கிஃப்ட். சூப்பருங்க, அருமையா சொன்னீங்க. அடுத்து 4ஆம் இடத்தில் சுக்கிரன். திக்பலம். 4ல சுக்கிரன் திக்பலம். திக்பலம்னு சொல்லுவோம். இவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரியான இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள் 40 வயசுக்குள்ளே அமைஞ்சிடும். எவ்வளவு? 40 வயசுல அமைஞ்சிடும். ஒரு சின்ன இருப்பிடமாவது அமைஞ்சிடும். ஒரு சின்ன வண்டியாவது வச்சிருப்பாங்க. மறுபடியும் 40க்குள்ள அமையலைன்னா நம்ம மற்ற கிரகத்தையும் போய் பார்க்கணும். இவங்களுக்கு 40 வயசுக்குள்ளேயே இதெல்லாம் கொடுப்பின. 4ல சுக்கிரன்கிறது சுகபோக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை. இவங்களுக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு. அந்த பகுதிகளில் பாதிப்புகள் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இல்லைன்னா பெரிய இடைஞ்சலை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பெருசாக போயிடும். ஸோ கவனமாக இருக்க சொல்லி சொல்லுது. அதே போல் மூத்த சகோதரனோ சகோதரியாக இருந்தால் 4ல யாருக்காவது சுக்கிரன் இருக்குன்னா அவங்களுக்கு பாருங்க, குழந்தை விஷயத்தில் மனக்கசப்பு, சொத்துக்கள் விஷயத்தில் வம்பு வழக்கு, நெருக்கடிகள் உண்டு. வேலையில் ஒரு வளர்ச்சி, புகழ், முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சுயதொழில் செய்கிறவங்களா இருந்தால் டெக்ஸ்டைல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, கூட்டு பத்திரங்கள், கூட்டு போட்டு செய்கிற தொழில், ஜாயிண்டாக வாங்குகிற சொத்துக்கள், மனைவி பெயரில் சொத்துக்கள், இதெல்லாம் கிஃப்ட். சூப்பராக இருக்கும். அதே போல் மனைவி வந்ததுக்கப்புறம் சொத்துக்கள் வளர்ச்சி, முன்னேற்றம், கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்துக்கள் வளர்ச்சி, முன்னேற்றம், இம்ப்ரூவ்மெண்ட்டு, இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க வந்து வெளிநாடு போய் படிக்கிறது, வெளிமாநிலங்களில் படிக்கிறது, இதெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். தாய் தந்தையரை விட்டு பிரிஞ்ச குழந்தைகள்லாம் 4ல சுக்கிரன் இருக்கும்போது வளர்ச்சி. பொதுவாகவே 4ல யாருக்கு சுக்கிரன் இருந்தாலும் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கும் போது வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். அடுத்து 5ஆம் இடத்தில் சுக்கிரன். 5ஆம் இடத்தில் சுக்கிரன். குறிப்பாக அவங்களுக்கு 5ல சுக்கிரன் இருக்கிறது வாக்கு தவற மாட்டாங்க. நீதி, நேர்மை, தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு பெண்ணாக இருந்தால் நல்ல நிர்வாக திறமை இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அற்புத வளர்ச்சி இருக்கும். ஆன்மீகத்தில் திளைத்திருக்கும். மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது குறைவாக இருக்கும். மற்றவர்கள் செய்கின்ற துரோகத்தால் வேணால் இவங்க வீழலாம். இவங்க யாருக்கு துரோகம் பண்ண நினைக்க மாட்டாங்க. 5ல சுக்கிரன் இருந்தா. 5ல சுக்கிரன் இருந்தா நேரம் எங்க பார்க்கும்? 11ஆம் இடத்தை பார்க்கும். சுக்கிரன் யாரு? மனைவி. 5னா என்ன? நிர்வாகம். 11ன்னு என்ன? லாபம். அப்ப அவங்க ஒரு பதவியில் இருப்பாங்க, இல்ல நிர்வாக திறமையோடு இருப்பாங்க, ஆன்மீகத்தோடு இருப்பாங்க, மனிதாபிமானத்தோடு இருப்பாங்க. இவங்க வந்து அரசு பணியில் இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல அவங்க குடும்பத்துக்குள்ள யாராவது அரசு பணியில் இருக்கிறவாங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களே யாராவது அரசு பணியில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த 5ல சுக்கிரன் இருந்தா இவங்களுக்கெல்லாம் இந்த பெட் அனிமல்ஸ் வளர்த்துறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீதியில் இருக்கிற நாய்க்கு சாப்பாடு போடுறேன், பிஸ்கட் போடுறேங்கிறதெல்லாம் இந்த 5ல் இருக்கிற சுக்கிரன் தான். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். 6ஆம் இடத்தில் சுக்கிரன். பெண்களே எதிரியாகிற ஜாதகம் 6ல சுக்கிரன். இவங்க தான் பணத்தை கொடுத்து ஏமாறுறது, லேட்டாக பேசுனது, திக்கி பேசுனது, பேசி மாட்டிக்கிறது, உணவு பழக்க வழக்கத்தால் உடம்பு கெடுறது, பேசுகிற பேச்சுனால உறவு கெடுறது, இரவு நேரம் வேலை பார்க்கறது, வெளிநாடு போய் வேலை பார்க்கறது, ஆரம்பத்திலேயே கல்வி தடை, படிப்பு பிரச்சனை, டிஸ்டர்ப் ஆகிறது, +2ல 10ல் ஒரு டிஸ்டர்ப் ஆகி படிக்கிறது, இதெல்லாமே 6ல் இருக்கிற சுக்கிரன். 6ல் இருக்கிற சுக்கிரன் கவனமாக இல்லைன்னா சுகர் வரும். கவனமாக இருக்கணும். சுகர் வர்றதுக்கு காரணம். ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சுக்கிரன். பொதுவாக 7ல் சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது நல்லது இல்லை. கலத்திர காரகோ பாவக நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறிப்பாக சுக்கிரன் வீடாக இருந்து சுக்கிரன் இருந்தால் அது துலாம் வீட்லேயே 7ஆம் இடமாகி சுக்கிரனாக இருந்ததுன்னா இன்னும் தொந்தரவு ஜாஸ்தி. அப்போ 7ல் சுக்கிரன் இருக்கிறது இதில் ஒரு மைனஸ் தான். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அழகான மனைவி, அன்பான மனைவி, வருமானம் செய்கின்ற மனைவி. அந்த மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு வருமானம் உயர்றது. கணவராக இருந்தால், பெண்ணாக இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் வருமானம் டெவலப் ஆகுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க வந்து ஊரோட எல்லையில் இருப்பாங்க. ஊரோட சிலர் வெளிநாடு, வெளியூர். நமக்கு இங்கே பகலாக இருக்கும்போது எந்த நாடு இருட்டோ அங்கே வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வேற தேசம், வேற மாநிலம், ஊரோட எல்லை பகுதிகள்.
அவுட்டரில் போய் குடியிருக்கிறது. சிட்டிக்கும் எங்களுக்கு 6 கிலோமீட்ரு 8 கிலோமீட்ரு, ஏதாவது பொருள் வாங்கணுன்னா கூட நாங்கள் அங்கே வந்து தான் வாங்கணும் அப்படின்னு வாழ்கிறவங்கெல்லாம் இந்த 7ஆம் இட சுக்கிரன். அடுத்து 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன். 8ஆம் இட சுக்கிரன் அவ்வளவு நல்லது இல்லை. இவங்கெல்லாம் காசு பணத்தை தொலைச்சிருவாங்க. எப்படியாவது பேசுகிற பேச்சினால பிரச்சனை வரும். ஒரு உறவை கட் பண்ணி விடுறதுல இவங்க வல்லவர்கள். கணவன் மனைவி உறவு கண்டிப்பாக கசப்பாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்காது. 8ஆம் இடத்து சுக்கிரன் கண் பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, பல் பிரச்சனை, ஹெல்த்தில் இந்த ட்ரீட்மெண்ட் வர்றது, தைராய்டு, வயிறு, கழிவுகள் வெளியேறது, ட்ரை ஸ்கின்னு, தலைமுடி உதிர்வு, ஹார்மோன்ஸில் தொந்தரவு, இதெல்லாம் 8ல் இருக்கிற சுக்கிரன் கொடுப்பாரு. ஆனால் 8ல் இருக்கிற சுக்கிரன் வந்து இவங்களுக்கு எப்பவுமே பணத்தின் பேரில் பெரிய பேராசை இருக்கும். இவங்கெல்லாம் போய் பணத்தை போட்டு லாக் ஆகி ஒரு ஆசைப்பட்டு அதை பண்ணுறேன் இதை சாதிக்கிறேன், அவன் மட்டும் நல்லா இருக்கா நான் மட்டும் என்ன இழிச்சு வாயினா இந்த வாழ்க்கையை வாழாமல் விட மாட்டேன்னு போய் பணத்தை லாக் பண்ணிட்டு அழுகிறதும் இவங்க தான். நிதானமாக இல்லைன்னா ஜோலியை முடிச்சு விட்டுரும். கவனமாக இருக்கணும். அடுத்து 9ல் சுக்கிரன். ரொம்ப விசேஷங்க. 9ல் சுக்கிரன் இருக்கிறது நாணயம்ங்க, நேர்மை. அவங்க ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அரசு பணியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி வந்ததுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை சூப்பராக ஜெயிச்சிடும். அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ரொம்ப நல்ல ஒரு முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி செய்வாங்க. தெய்வ பலம் கூடவே இருக்கும். இவங்களுக்கு வாக்கு சித்தி நல்லா இருக்கும். தன்மானம் ஜாஸ்தி, யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு படிப்படியாக வளர்ந்து முதலாளியாக மாறிடுவாங்க. 9ஆம் இடம் தான் முதலாளி. அடுத்து 10ஆம் இடத்தில் சுக்கிரன். 10ல் சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்ப்பார். டிரான்ஸ்போர்ட்டு, டெக்ஸ்டைல்ஸு, விவசாயம், கால்நடை வளர்ப்பு, உணவு தொழில், வீடு கட்டி விற்கிறது, இதெல்லாம் டாப். 10ல் இருக்கிற சுக்கிரன் ரொம்ப விசேஷமாக. எப்பவுமே ஜீவனத்துக்கு கஷ்டம் இருக்காது, வருமானத்துக்கு குறை வைக்காது, காசு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுக்கும். நம்ம வந்துகிட்டு இருக்கோம், நம்ம பெரிய பேராசைப்பட்டோம்னா அது வர்றது தெரியாதுல்ல. கண்டிப்பாக. அப்போ நமக்கு திருப்தி அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிறது அது 10ல் இருக்கிற சுக்கிரன் சொல்லுது. இவங்களுக்கு ஹெல்த்தில் சுகர் வராமல், யூரினரி தொந்தரவு வராமல் கவனம் பாரு. இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றது பூராமே சுக்கிரனால தான். இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த மர்ம உறுப்புகள் சார்ந்த வியாதிகளுக்கு சுக்கிரனே காரகர். டிஸ்டர்ப் பண்ணாமல் விடவே மாட்டார். கரெக்டாக இருக்கணுங்க. ட்ரீட்மெண்ட்டு, இப்போ டாக்டர் கன்சல்டேஷன் எல்லாம் வாங்கிக்கணும். லேசாக விட்டிங்கன்னா பெருசாக மாறிடும், தொந்தரவு பண்ணி விட்டுரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக. அடுத்து 11ஆம் இடம், லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சுக்கிரன். பெரிய விஷயங்க. இவங்க வந்து ஒரு மகாலட்சுமி கடாட்சம் உடையவங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. 11ல் சுக்கிரன் இருந்தாலே சுகபோக வாழ்வு. ஒரு 35 வயசுக்கு மேலே டாப் பீக்குக்கு போயிடுவாங்க. யாருக்கு 7 கட்டத்துக்கு அப்புறம் சுக்கிரன் இருக்கோ பின்னாடி காசு. இன்னொரு சூட்சமத்தை இதில் சொல்லிடுறேன். முதல்ல குரு இருந்து அப்புறம் சுக்கிரன் இருந்தால் காசை சேமிக்க விடாது. லக்னத்திலேருந்து குரு வந்து ஃபர்ஸ்ட் குரு இருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு சிம்மத்துல குரு இருக்காரு, துலாம்ல சுக்கிரன் இருக்காரு, இவங்க காசை சேமிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சுக்கிரன் இருந்து அப்புறம் குரு இருக்காருன்னு வைங்க, இவங்க காசை சேமிப்பாங்க. இதெல்லாம் சூட்சமம். சூப்பரான டிப்ஸா இருக்கு. சரியான டிப்ஸ். இது யாருக்கு சொல்லுவா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க உங்க கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குருவா ஃபர்ஸ்ட் சுக்கிரனான்னு பாத்துக்குங்க. சுக்கிரன் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்புறம் குரு இருக்குன்னா உங்க கையில காசு சேமிக்கிறதுக்கு உங்க கையில சக்தி இருக்கு. இல்ல எனக்கு ஃபர்ஸ்டே குரு வர்றாரு அப்புறம் சுக்கிரன் போயிட்டாருன்னா உங்களுக்கு பணம் சேமிக்கிற சக்தி இல்லை. அதனால பிளான் பண்ணிக்கங்க. ஒரு இடம் கிட்ட வாங்கி போட்டு சேஃப்டியா வாழ்ந்துக்குங்க. இதெல்லாம் நேயர்களுக்காக நான் சொல்றேன். இது நல்ல டிப்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. ஐயா, இறுதியா 12ஆம் இடம், 12ஆம் இடத்தில் சுக்கிரன். விமல யோகம். என்ன யோகம்? விமல யோகம். கடைசி காலம் காலாட்டிட்டு சாப்பிடுவாங்க 12ல் சுக்கிரன். எப்பவுமே 10, 11, 12ஆம் இடங்கள்ல சுக்கிரன் இருக்கிறது கடைசி காலத்துக்கு பலம். இவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம், வெளியூர் வருமானம், இரவு நேர வேலை பார்க்கறது, உணவு தொழில் வேலை, போலீஸ், அரசு பணி, ஒப்பந்த தொழில், இதெல்லாமே 12ல் இருக்கிற சுக்கிரன். மனைவிக்கு இவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும், அதுல மட்டும் கவனமா இருக்கணும். மற்றபடி 12ல் இருக்கிற சுக்கிரன் டாப். தனியா தெரிவாங்க. ஆமா, அவங்களுக்கு காசு பணத்தை மிச்சம் பண்ற சக்தியே இல்லை. வள்ளல் குணம். என்னது? வள்ளல் குணம். நான் இருக்கிறேன், நான் டீ காசு கொடுக்குறேன்ப்பா, நான் எவ்வளவு இருக்கிறேன்ப்பா, நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்த 12ல் இருக்கிற சுக்கிரன் ஒரு ஆட்டம் போடும். ஆனா உங்களுக்கு போக தான் நீங்க ஆட்டம் போடணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஆனா 12ல் இருக்கிற சுக்கிரன் கிஃப்ட், சரி கிஃப்ட், கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. சூப்பர். டோன்ட் வரி. இது வந்து அயன சயன போகத்துக்கான இடம். 12ஆம் இடம். இது வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு இடம் 12ஆம் இட சுக்கிரன். இவங்கெல்லாம் அப்பப்போ ஸ்ரீரங்க பெருமாளை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம்.
பொதுவாகவே 12 கட்டத்தில் சுக்கிரன் எங்கே இருந்தாலும் மகாலட்சுமி வழிபாடு சேஃப். ரங்கநாதரை போய் பார்க்கலாம், திருச்சானூரில் போய் தாயாரை பார்க்கலாம். உங்கள் ஊரில் பெருமாள் கோயிலில் தாயார் இருந்தால் வெள்ளிக்கிழமைக்கு போய் சுக்கிர ஓரையில் ஒரு 6 நெய் விளக்கு போட்டு கல்கண்டு தானம் பண்ணி தாமரைப்பூ கொடுத்து மானசீகமாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் சுக்கிரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ 4, 7, 10 என்கிற கேந்திரத்திலோ 2, 5, 9, 11 என்கிற இடத்தில் இருந்தாலோ அல்லது 5, 9, 11 இருந்தாலும் நீங்கள் மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி நன்னாளிலே சத்யநாராயணா பூஜை செய்தால் நீங்களும் கோடீஸ்வரர்களே. இதுக்கு மேல என்ன வேணும் கிளைண்ட்டுகளுக்கு, நம்ம அன்பர்களுக்கு? சூப்பரா சொல்லிட்டோம். அற்புதமா நல்லா இருக்கட்டும் எல்லாரும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. எப்பயும் உங்க பிரார்த்தனை அது ஒண்ணுதான். கண்டிப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. அற்புதமா டீ கோட் பண்ணி சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்த காணொலியில் பார்த்துடலாம். நன்றி ஐயா. வாழ்க வளர்க. நன்றிங்க. நன்றி. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.